ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டுங் டுங் சாகர் அப்படின்ற ஒரு ஹாரர் எஸ்கேப் கேம் தான் வந்து இன்றைக்கி கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிராணி கேம் மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு திங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகணும். ஐஸ் கேம் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் நம்ம வந்து ஸ்மானான ரூமு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்து அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ராயரில் எதுவுமே இல்லை. சரி, இந்த பெட்டுக்கு அடியில் வந்துட்டு ஒன்று இருக்குது. அந்த டீ கப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, டீ கப் வச்ச மாதிரி, அது பேர் வேறு எனக்கு தெரியல, பேலரினான்னு நினைக்கிறேன். அந்த டால்ஸை தான் வந்துட்டு 7 டால்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டுங் டுங் சாகர் வந்துட்டு தூங்கிடுவான். நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டால் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரூம் வந்து பூட்டியிருக்கு. சாவி எடுத்து திறந்தாச்சு. இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. நம்ம ரூமை பூட்டிட்டு உள்ளே வந்து சாவி வச்சுருக்காங்க. ஓகே, எப்படியோ வெளியில் வந்தாச்சு. இப்போ அந்த டுங் டுங் சாகர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, இங்கே ஒரு டால் இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு இது பண்ணலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் எங்கெங்கன்னா பெட்டுக்கு அடியில் இந்த பாக்ஸுக்குள்ளே இப்படி தான் ஹைட் ஆக முடியும். இப்போ வந்துட்டான், நம்ம வந்து ஹைட் ஆகிக்கலாம். கிட்டத்தட்ட கிராணி கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெட்டுக்கு அடியில் பாக்ஸுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து ஹைட் ஆக முடியும். ஆனால் க்ரௌச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அடப்பாவி, இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கான் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம டக்குன்னு போய் ஹைட் ஆகிடலாம். ஆனால் நம்ம ஸ்பீடை விட அவங்க ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அந்தளவுக்கு ஹாரராக ஒன்றும் தெரியல. என்ன நைட்மேர் மோடில் விளையாடுற மாதிரி இருக்குது. அவன் வந்து கீழே போயிட்டுருக்கான். ஓகே, அவன் கீழே போயிட்டான். நம்ம இங்கே வந்து ஃப்ரீயாக தேடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எதுவும் இல்லை. ஓகே, எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு டால் இருக்குது. இந்த டாலையும் கலெக்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 டாலு. ஓகே, இங்கே ஒரு ஹேமர் இருக்குது. இந்த ஹேமர் இருக்குன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஸோ ஹேமர் இங்கே இருக்குது, பார்த்து வச்சாச்சு. நம்ம எஸ்கேப் ஆகும்போது எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இங்கே ஒரு டால் இருக்குது. இந்த டாலையுமே வந்து எடுத்தாச்சு. இந்த கேமில் வந்துட்டு நிறைய ஆடெல்லாம் வந்து இடையில ஏகப்பட்ட ஆடு வருது. இதை வந்து காசு கொடுத்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதில் காசு தான் வேஸ்ட்டு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த ஆடெலாம். ஓகே, இப்போ நம்ம மொத்தம் எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்கோன்னே எனக்கு தெரியல. ஓகே, 4 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பெட் மேலே ஒன்று இருக்குது, இது கலெக்ட் பண்ணிக்கலாம். 5. இன்னும் 2 டால் கிடச்சா நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதிலே வந்துட்டு 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஐயோ, அதுக்குள்ளே வந்துட்டான். சரி, நம்ம நீங்கள் கிராணிக்கு ஆட்டம் காட்டுற மாதிரியே சுற்றி போய் ஹைட் ஆகிடலாம். ஓகே, ஹைட் ஆயாச்சு. இதில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டுங் டுங் சாகர், இன்னொன்று வந்துட்டு பட்டாப்பை மென் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு மாதிரி இருக்குமே, அதுதான் அது. அதுவுமே இதே மாதிரி. ஸோ நான் வந்து டுங் டுங் சாகர் மட்டும் ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து 5 டால் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மீதி 2 டால் பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் தேடியாச்சு, எங்கேயும் இல்லை. ஸோ கீழ் ஃப்ளோரில் தான் இந்த 2 டாலும் இருக்கும். அதை வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த ஆடு வேறு இடையில வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு டால் இருக்குது. ஸோ இந்த டாலை கிளிக் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப்பில் போனால் தான் வருது. சவுண்டு அந்த டுங் டுங் சாகுன்னு அவன் சத்தம் போட்டுகிட்டே இருப்பான் இல்லையா, அது வந்து ரொம்ப பக்கத்தில் கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம போய் கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு டால் இருக்குது பாருங்களேன். அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் 7 டாய்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க, டுங் டுங் சாகர் வந்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஃப்ரீயாக போயிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். பட் எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு சாவியும் ஒரு ஹேமரும் தேவை. இப்போ நம்ம ஹேமரை கண்டுபிடிச்சாச்சு. சாவி தான் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. நம்ம இங்கே சரியாக தேடலன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு தேடிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு பெட்ரூம் இருந்துச்சு இல்லையா, அந்த ரூம்லேயுமே நம்ம வந்து ஒழுங்காக தேடல. ஏன்னா வந்து அவன் அப்போ டக்குன்னு வந்தனால சுற்றி வந்து எங்கிட்ட வந்துட்டோம் ஹைட் ஆகிறதுக்கு. அதனால் வந்து நம்ம அங்கே தேடவே இல்லை. ஃபஸ்ட்டு அங்கே போய் மேல் ஃப்ளோரில் நல்லா தேடிட்டு அப்புறமா வருவோம். கீழ் ஃப்ளோர்லேயுமே இப்போ தேடினது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மேல் ஃப்ளோரில் தான் கண்டிப்பாக அந்த சாவி இருக்கும். ஓகே, நம்ம மேல்
ஸோ வந்தாச்சு. அவன் இருப்பான்ற பயமே வேணாம். ஏன்னா வந்து இங்கே தூங்கிட்டான். அதனால் வந்து தேவையே இல்லை, பயப்பட தேவையில்ல. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராணி கேமில் அந்த மேலே டாப்பில் போயிட்டு உடஞ்சி விழுவோம்ல கீழே, இந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே போய் காலை வச்சிங்கன்னா கிராணி கேமில் விழுகிற மாதிரியே இங்கேயும் உடஞ்சி விழுந்துருவோம். ஓகே, இங்கே வந்து சாவி இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே இதுலேயும் இல்லை, இது இந்த பீரோலையும் ஏற்கனவே தேடிட்டோம், எங்கேயும் கிடையாது. நம்ம அந்த ரூமில் தான் போய் நல்லா தேடணும். எதுக்கும் இங்கேயே தேடிட்டு போயிடுவோம். இந்த ட்ராலையும் நம்ம தேடணுமானே தெரியல. இடையில இந்த ஆடு வேறு வந்து நிறைய ஆடு வருது. ஓகே, இந்த ஆடு முடியட்டும், போயிட்டு ஆடு டக்கு டக்குன்னு தேடிடுவோம். இந்த ட்ராவில் தேடவே இல்லை, எங்கேயுமே வந்து இல்லை. ஓகே, இந்த கீழேயுமே கிடையாது. ஸோ இங்கே இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த பீரோவில் தேடி பார்ப்போம். இதுக்குள்ளேயுமே ஒன்றும் இல்லையே. ஃப்ரிட்ஜில் தேடியாச்சு, பீரோலையுமே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த சைடு அந்த சோஃபா இருக்கிற சைடு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேயுமே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த புக்ஸ் இருக்கிற இடையிலையும் ஏதாவது இருக்கும், அங்கேயுமே எதுவும் இல்லை. இந்த இடத்துலையும் காணும். சரி, இங்கே தான் இருக்கான்னு பார்க்க. இந்த ட்ராவை நம்ம தேடவே இல்லை, இங்கே இல்லையே. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இருக்க கீ. ஓகே, ஒரு வேலையை நம்ம கீயை கண்டுபிடிச்சாச்சு. போயிட்டு டக்குன்னு அந்த டோரை வந்துட்டு லாக்கை வந்து திறந்துருவோம். அப்புறம் வந்து ஹேமர் எடுத்து அதை திறந்துடலாம். இடையில இந்த ஆடு வேறு வந்து தொல்லை பண்ணுது. யாருக்கெல்லாம் வந்து இப்படி கேம் விளாடும்போது இடையில ஆடு வருது பிடிக்காதோ கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஆடு வேறு போக மாட்டேங்குது. எதாவது டச் பண்ணால் தான் அந்த இது வரும் போல், அந்த இன்டூ சிம்பிள் மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம், அப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். சில கேம்ஸ்லலாம் அப்படி தான், ஸ்டார்ட் கொடுத்தா தான் வந்து இந்த இன்டூ சிம்பிளே வரும், இல்லைன்னா அது வரைக்கும் வராது. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இன்டூ சிம்பிளில் வந்துடுச்சு. கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போய் நான் இந்த கேமை விளையாட ஆரம்பிப்போம். இது ஒன்று தான் இல்லை, மைனஸ் பாயிண்ட் இடையில ஆட் வருது. ஓகே, வந்தாச்சு. நான் எங்கே இருக்கேன்? இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா? ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இங்கே ஒரு டோர் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டோர் தான் வந்து எக்ஸிட் டோரு. இந்த பூட்டை ஃபஸ்ட்டு நம்ம திறந்துக்குவோம் அந்த சாயிச்சு. அடுத்து அந்த ஹேமரை வச்சு அந்த பிளாங்கெல்லாம் வந்து உடச்சிட்டு ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ அந்த டுங் சாகரோட தொல்லை இல்லாதனால ஈஸியாக நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எனக்கு ஹேண்ட் சிம்பிளையே காணோம். டோருக்கு தான் ஹேண்ட் சிம்பிள் வருது, இந்த பிளாங்குக்கு வர மாட்டேங்குது. ஓகே, டோருக்கு வரையதை அப்படியே பிளாங்குக்கு வச்சு திறந்துட வேண்டியதான். ஓகே, இதுக்கு வந்துருச்சு. அடுத்து இந்த ஒரு பிளாங்க்கு உடச்சாச்சு. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த கேம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.